பங்குனி மாத பௌர்ணமியை முன்னிட்டு திருவண்ணாமலையில் கிரிவலம் சென்ற பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் சொந்த ஊர்களுக்கு திரும்ப ரயில் நிலையத்தில் குவிந்துள்ளனர். செய்தியாளர் மணிகண்டன் இணைப்பில் இருக்கிறார். மணிகண்டன், வணக்கம். ரயில் நிலையத்தில் குவிந்த பக்தர்கள் விவரங்களை சொல்லுங்க. வணக்கம். பஞ்சபூத ஸ்தலங்களில் அக்னி ஸ்தலமாகவும் நினைத்தாலே முக்தி தரும் தலமாகவும் விளங்கக்கூடிய திருவண்ணாமலை அருள்மிகு அருணாச்சலேஸ்வரர் திருக்கோயிலில் பங்குனி மாதம் முதல் சித்திரை மாதம் முதல் பங்குனி மாதம் வரை பல்வேறு விழாக்கள் நடைபெறுவது வழக்கம். இந்நிலையில் பங்குனி மாத பௌர்ணமி நேற்று அதிகாலை 4 மணி அளவில் தொடங்கி இன்று காலை 6 மணி அளவில் நிறைவடைகிறது. பங்குனி மாத பௌர்ணமிக்காக கிரிவலத்திற்காக பல்வேறு மாவட்ட மாநிலங்களிலிருந்து 20 லட்சத்திற்கும் மேற்பட்ட பக்தர்கள் திருவண்ணாமலைக்கு குவிந்து நேற்று இரவு முதல் விடிய கிரிவலம் மேற்கொண்டனர். திருவண்ணாமலை மாவட்டத்திற்கு வருகை தரும் பக்தர்கள் வசதிக்காக சிறப்பு பேருந்துகளும் சிறப்பு ரயில்களும் மாவட்ட நிர்வாகம் சார்பில் இயக்கப்பட்டது. இந்நிலையில் விடிய கிரிவலம் மேற்கொண்ட பக்தர்கள் தங்கள் ஊர்களுக்கு செல்ல ஏதுவாக திருவண்ணாமலை ரயில் நிலையத்தில் விடியற்காலை முதலே குவிய தொடங்கினர். ரயில் நிலையத்தில் உள்ள அனைத்து இடங்களில் மக்கள் கூட்டமாக இருந்த நிலையில் விழுப்புரத்திலிருந்து காட்பாடி வழியாக திருப்பதி செல்லும் பயணிகள் ரயில் வந்தடைந்ததும் ஒருவருக்குள்ளே தள்ளிக்கொண்டு முண்டியடித்துக் கொண்டும் ரயிலில் ஏறியதால் சிறிது நேரம் பரபரப்பு காணப்பட்டது. மேலும் ரயில் புறப்பட்டு சென்றும் ஏராளமான பக்தர்கள் அடுத்த ஒரு ரயிலுக்காக காத்திருக்கும் சூழல் நிலவி வருகிறது. மேலும் பௌர்ணமி நாட்களில் பல்வேறு பகுதிகளில் இருந்து லட்சக்கணக்கான பக்தர்கள் திருவண்ணாமலைக்கு வருகை தரும் நிலையில் பக்தர்கள் வசதிக்காக கூடுதல் ரயில் இயக்கப்பட வேண்டும் என பக்தர்கள் கோரிக்கையாக உள்ள நிலையில் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் ஒரே நேரத்தில் ரயில் நிலையத்தில் குவிந்ததால் பரபரப்பு காணப்பட்டது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.